Hi students, welcome you all to the session. I am going to handle class 11 maths for you. First we have to see the chapter number 3, trigonometry. So first we have to know what is called trigonometry. Trigonometry na enna அப்படின்றத first பார்த்துடலாம். Okay, so trigonometry is the study of the relations between the sides and the angles of a triangle. The sides and angles of a triangle. So இங்கே triangle especially right angle triangle. Okay வா? So right angle triangle. Okay வா? So right angle triangle இருக்கிற sides and angles அதை பற்றி ரிலேட் பண்ணி படிக்கிறது தான் trigonometry. ஸோ நேம்லேயே தெரியுது பாருங்கள், trigonometry. ஸோ ட்ரை மீன்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கிற சைட்ஸையும் ஆங்கிள்ஸையும் ரிலேட் பண்ணி படிக்கிற ஸ்டடி தான் trigonometry. ஓகேவா? ஸோ trigonometryயில் 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் பை ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் sin theta. ஓகேவா? ஸோ இதில் வந்து தீட்டானா என்னென்னு நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தீட்டா மீன்ஸ் நத்திங் பட் ஆங்கிளோட மெஷர். ஓகேவா? ஸோ ஒரு ஆங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இப்படி ஒரு ரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியல் சைட். ஓகேவா? இதான் வந்து வேர்டெக்ஸ். அதாவது ரெண்டு ரேவும் மீட் ஆகிற இடம் தான் வேர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியல் ரே. அப்போ இது என்னவா இருக்கும்? இது வந்து ஃபைனல் ரே, அப்படி இல்லைனா டெர்மினல் ரே. ஓகேவா? ஸோ இது இனிஷியல் ரே, இது வேர்டெக்ஸ், இது ஃபைனல் ரே. ஸோ இங்கே ஃபார்மாக இருக்கிற இன்பிட்வீன் ஆங்கிள் தான் தீட்டான்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. இனிஷியல் சைட், வேர்டெக்ஸ், ஃபைனல் சைட். திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல். கிளியர்? ஸோ தீட்டானா ஒரு ஆங்கிள் தான், ஒரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் trigonometry என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு சைன் தீட்டா, செகண்ட் காஸ் தீட்டா, தென் தேர்ட் tan தீட்டா. ஓகேவா? ஸோ தென் இந்த 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் என்னென்னு அப்படியே சைட் பை சைட் பார்த்துடலாம். அது என்னென்னா, இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் அதாவது 1/sin தீட்டா, தட் இஸ் கொசீகன் தீட்டா. ஓகேவா? சைனோட ரெசிப்ரோக்கல் கொசீகன். தென் காஸ் அதாவது 1/cos, காஸோட ரெசிப்ரோக்கல் சீகன் தீட்டா. கிளியரா? தென் tan, டேனோட ரெசிப்ரோக்கல் அதாவது 1/tan தீட்டா gives cot தீட்டா. ஸோ நம்ம trigonometry சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே இந்த 6 ஃபங்க்ஷன்ஸை பற்றி மட்டும்தான் படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த 6 ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற சைட்ஸையும் ஆங்கிள்ஸையும் ரிலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, இது 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் கொசீகன் தீட்டா, தென் காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீகன் தீட்டா, தென் tan தீட்டா ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. கிளியர்? நவ் இப்போ வந்து நம்ம இந்த ஈச் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சம் ஸ்பெசிஃபிக் ரேஷியோஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 6 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸோட ரேஷியோ வேல்யூஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரேஷியோஸ்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ட்ரையாங்கிள் ஏபிசி விச் இஸ் ரைட் ஆங்கிள் அட் பி. ஓகேவா? ஸோ பி தான் வந்து இங்கே ரைட் ஆங்கிள். கிளியர்? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீட்டா வந்து இந்த சைடை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சி ஆங்கிள் தான் தீட்டா, அதாவது ஆங்கிள் பிசிஏ. இந்த சீன்ற ஆங்கிளை நம்ம தீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆங்கிள் தீட்டானா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சைடு தான் என்னது? ஆப்போசிட் சைடு. கிளியரா? தென் இப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு பேர் தான் என்னென்னா ஹைபாடினியூஸ் சைடு. The side which is exactly opposite to the right angle is called hypotenuse. ஸோ இது ஒரு hypotenuse side. ஸோ ரிமைனிங் இருக்கிற சைடு தான் adjacent. ஸோ இதையே நம்ம adjacent சொல்கிறோம்னா, இந்த தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ, adjacent மீன்ஸ் நியரர். ஓகேவா? ஸோ இப்போது பக்கத்தில் இருக்கிற சைடு இது தான். ஸோ இப்போது இதான் வந்து adjacent.
ஆக்சுவலாக இந்த தீட்டாக்கு இதுவும் adjacent சைடுன்னு சொல்லலாம். பட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி நம்ம அதை நேம் பண்ணிட்டோம். என்னது ஆக்சுவலாக அது 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அது ஹைப்போட்டனியூஸ். அப்போ ரிமைனிங் இருக்கிற adjacent சைடு இதுதான். ஸோ இதை நம்ம adjacent நேம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி நீங்கள் நேமிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். தீட்டா வந்து இங்கே ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் கொடுத்துருந்தா இதுக்கு ஆப்போசிட் என்ன, adjacent என்ன, ஹைப்போட்டனியூஸ் என்ன அப்படின்றத பிக் பண்ணி எழுத தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டாவை நம்ம இங்கே எடுத்தாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த 3 சைட்ஸையும் நம்ம அசைன் பண்ணணும். கிளியர்? ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபார்மேஷன், ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் இந்த 6 ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சைன் தீட்டா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். கிளியரா? தென் காஸ் தீட்டா. காஸ் தீட்டானா adjacent பை ஹைப்போட்டனியூஸ். Then tan theta. Tan theta is nothing but opposite by adjacent. கிளியரா? தென் இப்போ sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் யாரு? கொசிகன் தீட்டா. ஸோ இப்போ ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ இப்போ ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட். கிளியரா? தென் காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. ஸோ இப்போ சீக்கன் தீட்டாவை இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுனா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ ஹைப்போட்டனியூஸ் பை adjacent. கிளியர்? தென் tan தீட்டா ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. ஸோ இப்போ காட் தீட்டாவை adjacent பை ஆப்போசிட்னு எழுதலாம். கிளியர்? ஸோ இதுதான் வந்து சிக்ஸ் பேசிக் ஃபங்க்ஷன்ஸோட ரேஷியோ வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 6 பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட ரேஷியோ வேல்யூஸ். சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ், காஸ் தீட்டா மீன்ஸ் adjacent பை ஹைப்போட்டனியூஸ், tan தீட்டா மீன்ஸ் ஆப்போசிட் பை adjacent, then cosecant theta hypotenuse by opposite, which is the reciprocal of sin theta. Clear? Then secant theta is equal to hypotenuse by adjacent, which is the reciprocal of cos theta. Then cot theta is equal to adjacent by opposite, which is the reciprocal of tan theta. ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க. tan thetaவை in terms of sin and cosல எப்படி சொல்லலாம்னா sin theta divided by cos theta. So tan theta is nothing but sin theta by cos theta. ஸோ அப்போது இதோட ரெசிப்ரோக்கல் தானே cot theta. அப்போ cot thetaவை எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் இதோட ரெசிப்ரோக்கல் எடுங்க, cos by sin. tan theta வந்து sin by cosன்னு சொல்கிறோம். அப்போது cot வந்து tanோட ரெசிப்ரோக்கல். அப்போ இதுக்கு நம்ம ரிவர்ஸ் எடுத்து சொன்னால் cos theta by sin thetaன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ tan thetaனா sin theta by cos theta, cot thetaனா cos theta by sin theta. கிளியர்? ஸோ இந்த 6 பேசிக் ரேஷியோஸ், தென் இந்த ரெண்டு ஃபார்முலாஸ். கிளியர்? Students, now we are going to see the angle measure of some trigonometric functions. Trigonometryல இருக்கிற some functions ஓட angle measuresலாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம என்னென்ன functions படிச்சிருக்கோம்? sin theta, then cos theta, then tan theta, cosecant theta, secant theta, then cot theta. ஸோ இந்த 6 functions தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட ஆங்கிள் மெஷர்ஸை இப்போ நம்ம படிக்க போகிறோம். இங்கே வந்து தீட்டா வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம். 0 டிகிரி, தென் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, தென் 90 டிகிரி. ஸோ இதுக்கு மேலே சின்னதாக நான் சொல்கிற வேல்யூஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. 0, 1/4, 2/4, 3/4, தென் 4/4, which is nothing but 1. ஓகேவா? ஸோ 0லேருந்து 1 வரையும். கிளியராக? 0லேருந்து 1 வரையும் இருக்கிற இன்பிட்வீன் வேல்யூஸ்லாம் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து 0, இது வந்து 1/4, which means குவார்ட்டர் போர்ஷன். தென் இது வந்து 2/4, which is half போர்ஷன். ஒரு 0 குவார்ட்டர் போர்ஷன், half போர்ஷன், தென் இது வந்து 3/4, தென் 1 கம்ப்ளீட். ஓகேவா? கம்ப்ளீட் போர்ஷன் அது. ஸோ இப்போ 0லேருந்து 1குள்ளே இருக்கிற கரெக்டான இன்பிட்வீன் வேல்யூஸ்லாம் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் நம்ம பிரித்து எழுதி வச்சுருக்கோம். 0, 1/4, 2/4, 3/4, 4/4, that is 1. கிளியர்? நவ் இப்போது சைன் தீட்டாக்கு எப்படி வேல்யூஸ் எழுதணும்? sin 0 என்ன, sin 30 என்ன, sin 45 என்ன அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ sin 0,
ஸோ இங்கே இருக்கிற எழுதியிருக்கேன்ல இந்த ப்ளூ கலரில் வேல்யூஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன்ல அதுக்கெல்லாம் ரூட் எடுத்து இங்கே என்டர் பண்ணுங்கள். ஸோ 0வோட ரூட் என்ன 0, தென் 1/4 ஒரு ரூட். ஸோ 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும், பை 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஸோ அப்போ 1/2. நெக்ஸ்ட் 2/4 இருக்கா, ஸோ 2/4 இஸ் நத்திங் பட் 1/2. ஸோ 1/2ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 1/√2. கிளியரா? தென் 3/4, 3க்கு ரூட் எடுத்தால் √3 டிவைடட் பை 4க்கு ரூட் எடுத்தால் 2, ஸோ √3/2. தென் இதுக்கு ரூட் எடுத்தால் 1. ஓகேவா? இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பிகாஸ் 0லேருந்து 1குள்ளே இருக்கிற ஈக்குவல் இன்டர்வல் வேல்யூஸ் தான் இது. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு யாரோட வேல்யூ கிடச்சிரும், sin θவோட வேல்யூஸ் கிடச்சிரும். sin θ ரோ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ 0, 1/2, 1/√2, √3/2, 1. நவ் cos θக்கு அப்படியே அதோட ரிவர்ஸ் ஆர்டர் எழுதணும். ஸோ அப்போது அங்கேருந்து 90 டிகிரியிலேருந்து ஆரம்பிக்கணும். 1, தென் √3/2, தென் 1/2, சாரி 1/√2, தென் 1/2, தென் 0. கிளியரா? இதை வந்து cos θ ரோவோட வேல்யூ. தென் tan θ நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், sin θ cos θ. ஸோ அப்போது this by this 0/1 gives 0, then 1/2 divided by √3/2 gives 1/√3. நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் 1/√2 divided by 1/√2. ஸோ ரெண்டு சேம் திங்ஸை டிவைட் பண்ணுறோம், which will give 1. கிளியரா? தென் √3/2 divided by 1/2 which gives √3. தென் 1/0, 1/0னா infinity இல்லைனா undefined. ஓகேவா? anything by 0 gives infinity. clear? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 3. தென் இந்த 3 வச்சு இந்த 3 ரோஸையும் ஃபில் பண்ணிடலாம். கொசிகன் தீட்டா யாரோட ரெசிப்ரோக்கல், sin θவோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போது இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ 1/0, 0வோட ரெசிப்ரோக்கல் 1/0. ஸோ எனிதிங் பை 0னா இன்ஃபினிட்டி. தென் 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2, தென் 1/√2 ரெசிப்ரோக்கல் √2, தென் √3/2 ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 2/√3. தென் 1ஓட ரெசிப்ரோக்கல் 1, 1/1 gives 1. ஓகேவா? தென் சீக்கன் தீட்டா வந்து யாரோட ரெசிப்ரோக்கல், காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல்ஸ் எடுத்து எழுதுவோம். 1/1 gives 1, தென் √3/2 ரெசிப்ரோக்கல் 2/√3, தென் 1/√2 ரெசிப்ரோக்கல் √2, 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2, 0ஓட ரெசிப்ரோக்கல் அதாவது 1/0 which gives infinity. கிளியரா? தென் cot θ which is tan θவோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போது 1/0 infinity. தென் 1/√3ஓட ரெசிப்ரோக்கல் √3, 1ஓட ரெசிப்ரோக்கல் 1, √3ஓட ரெசிப்ரோக்கல் 1/√3. தென் இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் அதாவது 1/infinity. எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி gives 0, எனிதிங் பை 0 gives infinity. கிளியரா? இந்த ரிசல்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஃபினிட்டியால் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ அப்போது 1/0, 1/infinity 0. கிளியர்? ஸோ இதான் வந்து சம் ஆங்கிள் மெஷர்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது sin θ, cos θ, tan θ, கொசிகன் θ, சீக்கன் θ, cot θ. இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த ஆங்கிள்ஸோட வேல்யூஸ், அதாவது 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எழுதியிருக்கோம். கிளியரா? நவ் ட்ரிக்னோமெட்ரியில் இருக்கிற சம் பேசிக் ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. சம் பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகேவா? பேசிக்காக ஒரு 3 ஐடென்டிட்டி இருக்குது. அதிலிருந்து நம்ம டெரைவ் பண்ணி டோட்டலாக 9 ஐடென்டிட்டிஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தென் secant square theta minus tan square theta is equal to 1. Then cosecant square theta minus cot square theta is equal to 1. So இந்த 3 basic identities வச்சு then again ஒரு 6 identities நம்ம இதிலிருந்து derive பண்ண போகிறோம். அது என்னென்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ நான் sin square theta ஓட வேல்யூ என்னென்னு எழுத போகிறேன் இதிலிருந்து. ஸோ இப்போ sin square theta can be written as 1. இந்த 1 அங்கே இருக்கட்டும், இந்த cos ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு கொண்டு போயிட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ sin ஸ்கொயர் தீட்டானா 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா. தென் இப்போ cos ஸ்கொயர் தீட்டா வேல்யூ எனக்கு வேணும், அப்போ என்ன பண்ணுவோம், அதை ஒரு சைடில் வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு இந்த sin ஸ்கொயர் தீட்டா அங்கே போக போகுது. ஸோ இப்போ 1 அங்கே இருக்குது, இதை இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. கிளியரா? தென் இப்போ இந்த ஐடென்டிட்டியிலேருந்து இன்னும் 2 டெரைவ் பண்ணலாம். இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வேணும், அப்போ என்ன பண்ணுவீங்க, அதை ஒரு சைட்லேயே வச்சுருவீங்க.
தென் இந்த மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அங்கே போகுது. ஸோ அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. கிளியரா? இப்போ எனக்கு tan ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்னன்னு வேணும். ஸோ இப்போ இங்கே மைனஸ் சைன் இருக்கா, ஸோ அதை நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிருங்க, ப்ளஸ் சைன் ஆகிடும். இப்போ அது மட்டும் ஒரு சைடில் இருக்குது, tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் ஒன் சைடில் இருக்குது. இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்திருப்போம். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு இன்னொரு சைடில் இருந்திருக்கும். கிளியரா? தென் அகைன் இதுக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதில் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம்? இதை ஒன் சைடு வச்சுக்கோங்க, மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அங்கே போகுது. ஸோ அப்போது 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. தென் இப்போ காட் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்து போயிருங்க. பிகாஸ் இங்கே நெகட்டிவ் சைனில் இருக்குது, அந்த சைடு எடுத்து போனால் பாசிட்டிவ் ஆகிட போகுது. ஸோ அப்போது காட் ஸ்கொயர் தீட்டா அது ஒன் சைடில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் சைடில் என்ன இருந்திருக்கும்? இந்த 1 இந்த சைடு வந்திருக்கும். ஸோ அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு ரிமைனிங் சைடில் இருந்திருக்கும். கிளியர்? ஸோ இதான் வந்து 9 ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, தென் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, தென் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 3 ஐடென்டிட்டிஸ்லேருந்து தான் நம்ம இந்த 6 ஐடென்டிட்டிஸையும் நிறைவு பண்ணியிருக்கோம். கிளியர்?